தீர்க்க தரிசன எச்சரிக்கை. ஈரான் முழு உலகத்தையும் பிரிக்க முயற்சிக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை குறிவைத்து மத்திய கிழக்கில் ஒரு பெரிய வலையை விரித்துள்ளது. சூசம் 7 தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உலகிற்கு எண்ணெய் வழங்கும் ஹார்மூஸ் ஜலசந்தி அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு மட்டும் தடை என்று கூறியுள்ளார். ஏனென்றால் ஈரானின் கார்க் தீவில் உள்ள இராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா குண்டு வீசியுள்ளது. கப்பல்களை பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்காவிட்டால் ஈரானின் முழு எண்ணெய் கட்டமைப்பையும் அழித்து விடுவேன் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிப்ரவரி 28 முதல் இதுவரை 16 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்தியாவின் 2 கப்பல்களை மட்டும் ஈரான் பாதுகாப்பாக செல்ல அனுமதித்துள்ளது. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தனிமைப்படுத்த ஈரான் ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறது. வேதாகமம் என்ன சொல்கிறது? சகரியா 12:3 தேவன் எருசலேமை, இஸ்ரேலை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் என்று கூறுகிறார். உலக நாடுகள் இப்போது தங்கள் பக்கத்தை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். எண்ணெயை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதன் மூலம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள கருப்பு குதிரை வருவதற்கான மேடையை ஈரான் அமைக்கிறது. இந்த கருப்பு குதிரை உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியையும் பஞ்சத்தையும் கொண்டு வரும். சபையை விழித்துக்கொள். வேதாகம தீர்க்க தரிசனங்கள் நம் கண்முன்னே நிறைவேறுகின்றன. இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை நம்புவதை நிறுத்துங்கள். உண்மையான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வையுங்கள். மனம் திரும்பி இரட்சிப்பை பெறுங்கள். மேலும் தகவல்களுக்கு சூசன் 7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.